விஜய் வந்து வீட்டுக்கு வர முடியாது. நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா பாட்டியே சமாதானப்படுத்தி அனுப்புறாரு. இதனால விஜய் மேல ரொம்ப வந்து பாசமாயிடுது நம்ம சாரதாக்கு. விஜய் தம்பி எவ்வளோ நல்லவரு, சொத்து, பணம், காசுக்கெல்லாம் ஆசைப்படாதவரு. இவர் வந்து என் மாப்பிள்ளையா கிடைச்சது நாங்க குடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. விஜய்க்கு தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து செய்றாங்க. அவருக்கு சமையலாக்கி போடுறது, அப்புறமா அவருக்கு வந்து எல்லாமே தேவைன்னா எடுத்துட்டு வந்து குடுக்குறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்து பார்த்து செய்றாங்க. இதனால கங்கா செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. இங்க வந்து இவங்க வந்து விஜய் ஒரு மாதிரி இவர் ஒரு மாதிரி நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வருத்தப்படுறாங்க. இந்த சூழ்நிலையில் கங்காவுக்கு செம கடுப்பாக இருக்குது. விஜய்க்காக வந்து அவங்க வீட்டுக்காரர் வந்து வேலை வாங்குறதும் கடைக்கு அனுப்புறதையும் பார்த்து செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. இவர்னா இந்த வீட்டு வேலைக்காரனா இப்படி நடத்துது அம்மா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகி வந்து புலம்பிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் விஜய் என்ன பண்ணுறாரு, விஜய் அதுக்கப்புறமா வந்து சாரதா நம்ம என்ன பண்ணுறாங்க, காவேரி எல்லாருமே 3 பேருமே வாக்கிங் போகிறாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி சுகர் இருந்தால் நல்லா வாக்கிங் போகணும் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தைக்கு வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ கரெக்டாக சாரதா வந்து ஆமாம், ஆனால் இங்கே ரொம்ப வேக்காடாக இருக்குது, அதனால தான் வர முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ஊரில் இருந்ததால அப்படி இருக்குது, கொடைக்கானலில் சில்லுன்னு இருக்கும்ல அப்படின்னா கொடைக்கானல் ஞாபகம் வந்துடுது அவங்களுக்கு. உடனே வந்து கொடைக்கானல் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அங்கே இருக்கும்போதெல்லாம் எங்களுக்குன்னு எந்த சொந்தமும் இல்லாமல் போச்சு, எங்கள் வீடு எங்கள் கிட்டே இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து விஜய் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாரு. சீக்கிரமாகவே அந்த வீட்டை மீட்டு கொடுக்கணும் இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாரு, யோசிச்சுட்டே வராரு. என்னங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. இல்லை காவேரி, ஓ அம்மா இன்றைக்கி வருத்தப்பட்டாங்க, அந்த வீடு வந்து கை விட்டு போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே, ஆமாங்க, அந்த வீட்டை எப்படியாவது மீட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. காவேரி, இங்கே பாரு காவேரி, இதுக்கப்புறமாவும் நீ வேறு நான் வேறு, நான் மீட்டுக்கிறேன் வீட்டை அப்படின்லாம் சொல்லவே கூடாது, புரியுதா? இந்த விஷயத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் தான் இறங்க போகிறேன் அப்படின்னோடனே, நான் இனிமேல் சொல்ல மாட்டேங்க, அதான் நான் தான் வேணும், வேறு எதுவுமே வேணான்னு வந்துட்டிங்களே, அதுக்கப்புறம் நான் ஏன் சொல்ல போகிறேன், அதனால் உங்கள் மாமியாருக்கு வீட்டை நீங்கள் மீட்டு கொடுக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்றாங்க. தேங்க்ஸ் காவேரி, தேங்க்ஸ் டீச்சர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்தை கிள்றாரு. கண்ணத்தை ரொம்ப கிள்றீங்க போங்கங்க அப்படின்றாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, குமரனும் அதுக்கப்புறம் நிவீனும் வந்து வர வைக்கிறாரு விஜய். அவங்கக்கிட்ட வந்து உங்ககிட்ட முக்கியமாக பேசணும் தான் வர சொன்னேன், சொல்லுங்கள் பிரதர் என்ன வேணும் அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு நிவீன். நீங்கள் 2 பேரும் வந்து நினச்சா கண்டிப்பாக எனக்கு ஹெல்ப் பண்ணலாம். உங்களுக்கே தெரியும் காவேரி வீட்டில் வந்து அவங்க வீடு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அவங்க பாவம் அந்த வீட்டை வந்து அந்த பசுபதி ஏமாற்றி வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிட்டாரு. அதை விடவே கூடாது, எப்படியும் வந்து அவங்களோட வீடு அவங்களுக்கு தான் சொந்தமாகணும். கரெக்டு தான் பிரதர், ஆனால் வந்து உங்களுக்கே தெரியும்ல அந்த பசுபதி ரொம்ப மோசமானவன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு. ஆமாம், அந்த ஆள் இப்படி தான் சுற்றிட்டுருக்காரு, என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல எனக்கும் அப்படின்றார் நிவின். இங்கே பாருங்கள் நிவின், நீங்கள் நினச்சா கண்டிப்பாக முடியும், நான் நினச்சா ஆமாம், பசுபதிக்கு எங்கெல்லாம் வீடு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியுங்களா? ஆமாம், ஃபார்ம் ஹவுஸ்லாம் இருக்குது நிறைய, அதெல்லாம் கொஞ்சம் விசாரித்து சொல்லுங்கள், அந்த ஆள் எங்கே இருக்கார், இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் எங்கே வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அப்படி தெரிஞ்சால் என்ன பண்ண போகிறீங்க? வேறு என்ன, யாருக்கும் தெரியாமல் பேக்கில் இருக்க டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்தார்ல, அவங்க வீட்டு பத்திரத்தை தூக்குனார்ல, அதே மாதிரி அவர் எங்கே வச்சுருக்காரோ அந்த பத்திரத்தை நம்ம தூக்க வேண்டியதான் அப்படின்னோடனே விஜய், அப்போது ஆமாம், இதில் நம்ம 3 பேரும் இறங்க போகிறோம், எப்படியாவது அந்த பத்திரத்தை நம்ம கைவசம் ஆக்கணும் அப்படின்னோடனே விஜய், இதெல்லாம் முடியுமா, பசுபதிக்கிட்ட இந்த பத்திரத்தை எடுக்க முடியுமா அப்படின்னோடனே, எடுத்து தான் ஆகணும், அதுனா அவனோட பத்திரமா, நம்மளும் திருடலையே, அது அவனோட பத்திரமே கிடையாது, அது எங்கே சேரணுமோ அங்கே தான் சேரணும், அவன் எடுத்து வச்சுக்கினா அவனோடதாயிடுமா, அதனால் எப்படியும் அந்த பத்திரத்தை நம்ம கைப்பற்றணும், அதுக்கப்புறம் அந்த வீட்டு மேலே வந்து அவனுக்கு எந்த உரிமை இல்லைன்னு சொல்லிட்டு வந்து ஸ்டே வாங்கணும், எல்லாமே பண்ணணும். ஒன்று ஒன்றா பண்ணுறதுக்கு முதல்ல அந்த பத்திரம் நம்ம கையில் இருக்கணும். ஆனால் அந்த பத்திரம் அவன் கையில் இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது, அதெல்லாம் சொல்ல முடியாது, பத்திரம் நம்ம கையில் இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு நம்ம வக்கீல் சொல்லியிருக்காரு அப்படின்னோடனே, அப்படியா, சரி இப்போ என்ன பண்ணுறது? ஒன்றும் இல்லை நிவின், நீங்கள் அவர் எங்கெங்கே இருப்பார், எங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து வேலைகள்லாம் செய்வார், அவருக்கு என்ன வீடு இருக்குது, அதுக்கு எல்லாத்தையும் வந்து வாட்ச் பண்ணி எனக்கு சொல்லிடுங்க, அதுக்கப்புறம் நம்ம கிளம்பி போயிடலாம், கிளம்பி போய் எப்படியாவது அந்த பத்திரத்தை மீட்டே தீரணும் அப்படின்னோடனே விஜய், இந்த மாதிரிலாம் வந்து நம்ம பண்ணுறது வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சால் என்ன பண்ணுறது, வீட்டில் யாருக்கும் இப்போ சொல்ல வேணாம், நம்ம இந்த மாதிரி வெளியே ட்ரிப்பு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று காரணம் சொல்லிவிட்டு எல்லோரும் கிளம்பிடுங்க, நம்ம எப்படியாவது போய் அந்த பத்திரத்தை மீட்டுட்டு வந்துடணும், அத்தைக்கு நம்ம கொடுக்குற பரிசு இதுவாக தான் இருக்கணும், இப்போது ஆம்பளை பிள்ளைங்க இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, பாவம் பொண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்கல்ல, அதெல்லாம் ஒன்றும் இருக்கவே கூடாது, நம்மளும் அவங்க பசங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு காட்டணும், அவங்கள அத்தையாக நினைக்காம அம்மாவை நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கணும்னு சரி அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் கை கோக்குறாங்க.